ஆக்சுவலி இந்த ஃப்ரான்ச்சைஸில வந்து நமக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு எந்த மாரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதனால நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸ் நோக்கி போக வேண்டாம். அந்த ஃப்ரான்ச்சைஸ் பண்ணக்கூடிய தொழில நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம பண்ணிக்கலாம். மீடியேட்டர்ல குறை சொல்லி, வியாபாரிகள குறை சொல்லி, வியாபாரிலாம் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாரி மனநிலை இருக்குது. உழவர் சந்தைகள்ல நெறைய ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அப்படித்தான். இப்போ இல்ல ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டா வந்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரான்ச்சைஸ் தான். ஆக்சுவலி இந்த ஃப்ரான்ச்சைஸில வந்து நமக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு எந்த மாரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மெயின் ரோட்ல ஒரு சில ப்ராடக்ட் போட்டா தான் நமக்கு அதில லாபம் கிடைக்கும். அதேமாரி திருச்சி ரோடு இந்த மாரி ரோடுகள்லாம் பெரிய பெரிய ரோடுகள் போடும்போது வாடகை அங்கே ஜாஸ்தி வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 100 ரூ. 150 கேட்கும்போது அந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. நம்ம ஃப்ரான்ச்சைஸ் ஒரு மெயின் ரோடு இல்லாம ஒரு ஓரஞ்சாரமா போட்டோம்னா வியாபாரம் நடக்காது. இது ஃப்ரான்ச்சைஸ் குடுக்குறவங்களுக்கு லாபத்த தரும். ஏன்னா, உங்ககிட்ட ஒரு ரூ. 5,00,000 வாங்கி அதே மாரி ஒரே மாரி மாடல்ல அவங்க பாக்ஸ் ரெடி பண்ணி அடிச்சு குடுத்துட்டு போயிடுவாங்க. பிசினஸ் நடக்குமாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து சர்வேயல்ஸ் வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து பார்த்துட்டு போயிருவாங்க. அவங்கள பொறுத்தவரை அப்படி இல்ல. நீங்க உங்க கையில எவ்வளோ பணம் இருக்குங்கிறத தான் பார்ப்பாங்க. அவங்க பணத்த வாங்கிட்டு அவங்க போயிட்டு அதுக்கு தகுந்த மாரி ரெடி பண்ணி, பெயிண்டிங் எல்லாம் பண்ணி, அவங்க எல்லாம் இது இது அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிராண்ட வந்து பார்க்குற இடத்துலலாம் அவங்க பிராண்ட் இருக்க மாரி பண்ணிருவாங்க. அவங்க ஓனா நடத்தக்கூடிய இடங்கள்ல நல்ல முறையில் நல்லா அருமையா நடத்தப்பட்டிருப்பாங்க. அங்க உங்களுக்கு சராசரி வியாபாரம் நடந்துட்டுருக்கும். ஃப்ரான்ச்சைஸ் போறது பதிலா நம்மளே வந்து அந்த முயற்சி, அந்த தொழில வந்து நம்ம பேர்லயே பண்ணி, நம்ம ஒரு 2, 3 கடைகள் போடலாம் அப்படிங்கிறது நம்மளோடது. நம்ம எதுவா நடத்தாலும் நம்ம சொந்தமா நடத்தும்போது தான் அதுக்கு உண்டான முழு முழு திறமையும் நம்ம காமிக்க முடியும். ஒரு ஃப்ரான்ச்சைஸில போய் நீங்க உங்களோட உங்க மற்ற கருத்துக்கள் செய்ய முடியாது. அவங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்க. இப்படித்தான், அப்படித்தான்னு சொல்லி ஒரு சில மு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. முறைகள் இருக்கும். அந்த முறைகளுக்குள்ளேயே நம்ம வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸ் நோக்கி போக வேண்டாம். அந்த ஃப்ரான்ச்சைஸ் பண்ணக்கூடிய தொழில நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரான்ச்சைஸ்லாம் ரொம்ப ஏமாற்று பேர் வழி மாரி ஆயிடுச்சு. நெறைய கம்பெனில அது வாங்கி எடுத்தவங்கலாம் ரொம்ப லாஸ் ஆயிடுறாங்க. 10,00,000 20,00,000 30,00,000 காலேஜில படிக்கிற பையங்களுக்கு போடுறது, ஐடில வேலை பார்க்குறவங்க ஃப்ரான்ச்சைஸ் மேல பிசினஸ் மேல ஆர்வம் பண்ணி போடுறது, இதெல்லாம் இப்போ அதிகமாகி அதனால நெறைய லாஸ் தான் ஆகுது. அதேமாதிரி உணவுத்துறை வந்து ரொம்ப டாப் எண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்டுட்டோம் அந்த ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 12, 1 மணிக்கு போயிருப்போம். அந்த 1 மணிக்கு போகும்போது அந்த ஹோட்டல் நல்ல பிசினஸ் இருக்கும். ஏன்னா, அவங்க ஒரு 10 டேபிள் போட்டிருப்பாங்க. 40 பேர் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. அத வச்சு நம்ம கணக்கு போட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரொம்ப பயங்கர லாபமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினச்சு, நெறைய படிச்சவங்களே அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிய நோக்கி போறாங்க. ஆக்சுவலி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது. காலையில 6 மணிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு சராசரியா நீங்க உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்ப தான் எல்லாருக்கும் பசிக்கும். அப்ப தான் எல்லாரும் போய் உட்காருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு ஆ ஆ ஆவரேஜ் ஒரு கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த நேரத்தில நீங்க போய் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஓட்டுற டைம் நெறைய இருக்கும். எவ்வளோ பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சரி, 3 மணிலேருந்து 6 மணிக்கு சும்மா தான் உட்காந்துட்டுருப்பாங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் போனாலும் சரி, பெரிய பெரிய புகழ் வாய்ந்த ஹோட்டல் எந்த ஹோட்டல் போனாலும் சரிங்க. 3 மணிக்கு யாரும் சாப்பிட்றதுக்கு இருக்க மாட்டாங்க. 6 மணி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப அதில பெரிய வியாபாரம் நடக்காது. சின்ன சின்ன வியாபாரம் டீ, காஃபி இந்த மாரி சின்ன சின்னதா ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் நம்ம கணக்கில வைக்கிறது இல்ல. ஏதோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பயங்கரமா லாபம் வருது. போட்டதெல்லாம் பொன்னாயிருங்கிற மாரி நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதில ஃப்ரான்சைஸ் இருக்கும்போது ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுக்கும்போதும், ஒரு பெரிய பெரிய ஏரியால போய் நம்ம எடுக்கும்போதும், அந்த ஏரியாவ சுத்தி மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும். போக்குவரத்து அதிகம் இருக்கிற இடத்துல அப்படிங்க சொல்லி எடுக்குறாங்க. அந்த ஒரு சில நேரங்கள்ல போக்குவரத்து குறைவா இருக்கும்போது, அந்த வியாபாரம் வந்து பாதிக்கப்படும். ஃபுட் இண்டஸ்ட்ரிய பொறுத்தளவு நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, உணவுகள வந்து பாதுகாக்கிறதுக்கு போதுமான வசதி நீங்க வச்சிருக்கணும் உணவு பொருள்கள. நம்ம ஒரு 20 கிலோ மாவு என்ன பொருள் இருக்கோ அது கெட்டு போகாம அத பாதுகாக்கக்கூடிய இது வச்சிருக்கணும். அதுமாரி வே ஆனியன் இந்த மாரி ஐட்டங்கள்லாம் அதிகமா வாங்கி வச்சோம்னா, அது வேஸ்ட்டா போயிடும். தேவைக்கு அதிகமா வாங்கணும்னா, நீங்க தூரத்தில போய் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஃப்ரைட் அடிபட்டு போயிரும். இப்படி ஒவ்வொரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலும் மல்டிப்புளா நமக்கு லாஸ் ஆகறக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஃப்ரான்சைஸில போடும்போது இன்னமும் உங்களுக்கு ஒரு ஃப்ரான்சைஸ் மாரி இன்னொரு ஃப்ரான்சைஸ் வந்து டேஸ்ட் குடுக்க முடியாது. அதனால அதில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அவங்க ரா மெட்டீரியல் குடுத்துடுறாங்க. இவ்வளோ ரேஷியோ கலக்கணும்னு சொல்லிடுறாங்க. நீங்க எவ்வளோ ரேஷியோ அவ்வளோ குடுத்துடுறீங்க. ஆனா, அவங்களோட ஹெட் ஆஃபீஸில குடுக்கக்கூடிய டேஸ்ட்ட வந்து உங்களால ஒருபோதும் ஃப்ரான்சைஸில குடுக்கவே முடியாது. அதுக்கு இதுக்கும் நிச்சயம் மாறுதல் இருக்கும். உள்ள வந்து பார்த்துட்டு, அங்க வந்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு இங்க அது மாரி இல்ல. இங்க ஏதோ அடல்ட்ரேஷன் பண்றாங்க. நல்லாவே இல்லைன்னு சண்டை போடுறத நம்ம பார்த்துருக்குறோம். அது மாரி நம்ம அந்த மாரி ஒரு ஃப்ரான்சைஸ் மெத்தட்ல பிசினஸ் பண்றதுல நெறைய டிராபேக்ஸ் இருக்குது. அந்த டிராபேக்ஸ்ல ஒண்ணு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்தமா ஓனா பண்ணுங்க.
முடிஞ்ச வரைக்கும் அழிவு வர மாரி பொருளே பண்ணாதீங்க. இந்த ஹோட்டல் இந்த மாரி இண்டஸ்ட்ரிலுமே லாஸ் மேக்கிங் யூனிட் தான் அது எப்பவுமே. ஏன்னா அந்த பொருள 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேல வச்சுட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் கெட்டு போயிரும். டேஸ்ட்டே மாறிடும். ஒரு வெங்காயமே வாங்கி நீங்க ஃப்ரிட்ஜில வச்சீங்கன்னா, டேஸ்ட் கண்டிப்பா மாறிடும். மாவு புளிச்சிரும். அது என்னதான் நீங்க வச்சு இது பண்ணாலும், அது என்னோட இதெல்லாம் பண்ணாது. அது மாரி எப்பவும் போது வியாபாரம்னு தேர்ந்தெடுக்கும்போது, கெட் குறுகிய காலத்தில கெட்டு போகாத ஐட்டங்களா பார்த்து நம்ம பிசினஸ் பண்ணுங்க. குறுகிய காலத்தில கெட்டு போகக்கூடிய ஐட்டத்தில வேகமா விக்கணும். அது விக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாரி விவசாய பொருட்கள் எடுத்து இது பண்றது, கமிஷன் மண்டி மாரி ஆளுங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அத வாங்கி ஸ்டோர் பண்ணி, ஸ்டாக் பண்ணி, கிளீன் பண்ணி விக்கிறவங்களுக்கு லாஸ் கண்டிப்பா வரத்தான் செய்யுது. பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்து அந்த ப்ராடக்ட்ட வச்சு, இங்க வச்சே சைஸ் வாரியா பிரிச்சு, அத எக்ஸ்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி, அதில நெறைய நஷ்டம் அடைஞ்சவங்கலாம் பார்க்க முடியுது. பொதுவா விளைச்சல் பொருள்கள்லாம் நம்ம அக்ரி ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது, விவசாயிக்கும் ஒரு விற்பனை கடைசி விற்பனைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நெறைய தப்பா புரிஞ்சுக்குவாங்க. விவசாயி மீடியேட்டர் சாப்பிட்டு போயிடுறான் அப்படிம்பாங்க. நம்ம சராசரியா பார்க்குறது தான். விளையிற இடத்துல ரூ. 6 கொடுத்து வாங்குறாங்க. வெளிய ரூ. 20க்கு விக்கிது, ரூ. 10க்கு விக்கிது. விவசாயியோட வாழ்க்கைய கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேசி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். அதெல்லாம் விவசாயிக்கு ஆதரவா பேசுற மாரி இருக்கும். ஆனா அது உண்மை கிடையாது. ஒரு விவசாயிக்கு அந்த பொருள கொண்டு வர்றதுக்கு ஒரு கமிஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்களே போய் பொருள போய் எடுக்குறாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் ஏத்துக்கூலி, மார்க்கெட்டுக்கு வந்தோனே இறக்கு கூலி. இறக்கு கூலி அந்த சரக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சோன்னே மறுபடியும் ஏலம் விடுறாங்க. ஏலம் விடுறதுக்கு 8% கமிஷன் ஏஜென்ட் வாங்குறான். ஒரு கடைக்காரங்க போய் அந்த ஏலத்தில எடுக்குறாங்க. எடுத்துட்டு வந்த பொருள் வந்து 2 இடத்துல ஒரு இடத்துல ஏறி மறுபடியும் இறங்கிச்சுனாலே ஒரு 5% டேமேஜ் ஆயிடும். எந்த மிளகாயா இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த காய்கறி, தக்காளி எதுவா எடுத்தாலும் ஒரு 5% அந்த இடத்துல லாஸ் ஆயிடும். அத வந்து மறுபடியும் ஒரு மளிகை கடைக்காரங்க வாங்குறாங்க. அத கொண்டு வந்து அவங்க வைக்கும்போது அங்கேயே டிரான்ஸ்போர்ட் வருது. அங்கேயே ஃபியூல் வருது. மனித உழைப்பு இருக்குது. அவங்க நேரா மளிகை கடைக்கு வந்து சரக்கு வந்து வைப்பாங்க. மளிகை கடையில சரக்கு வச்சோன்னே, இங்க வந்தோன்னே உடனே கடகடன்னு விக்காது. அவங்க உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து வந்து வரும்போது இங்க ஒரு 5%லேருந்து 10% வரைக்கும் சேதாரமாயிரும். அவங்க அத கழிச்சு போட்டுருவாங்க. தக்காளியோ, எந்த பொருளோ உடைஞ்சிருச்சு, அழுகிருச்சுன்னா, அது ஒண்ணும் செய்ய முடியாது. கடைக்கு வந்த உடனேயெல்லாம் விக்காது. வெயிட் லாஸ் ஆகும். நீங்க அங்கேருந்து 100 கிலோ நீங்க தோட்டத்திலேருந்து 100 கிலோ ஏத்துனீங்க அப்படின்னா, கமிஷன் வண்டி வரும்போது 98 கிலோ ஆயிடும். அதே வந்து பெரிய ஹோல்சேல் கடைக்காரங்க கைக்கு மாறும்போது, அதுலேருந்து 2 கிலோ, 3 கிலோ குறையும். இப்படி கடைசி இண்டிவிஜுவல் மளிகை கடைக்கு வரும்போது, அது இன்னமும் நேரடியா குறைஞ்சிரும். அப்புறம் நுகர்வோர் வந்து வாங்கிட்டு அதில ஒடிச்சு போட்டு, அத அமுத்தி பார்த்து, அத பண்ணி, இத பண்ணி, அத ஒரு டேமேஜ் பண்ணி, அதில ஒரு 10லேருந்து 15% லாஸ் ஆயிடும். அப்போ ஒரு விளைபொருள் வந்து ஒரு கடைசி குடிமகனுக்கு வந்து கையில வந்து சேரும்போது, அவங்களுக்கு ஆகக்கூடிய டேமேஜ் மட்டுமே குறைந்தபட்சம் 25%. ஆனா, நம்ம அத எதுவுமே கணக்கே சொல்ல மாட்டாங்க. இத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இடைத்தரகர் சாப்பிடுறோம், இடைத்தரகர் சாப்பிடுறோம், இடைத்தரகர் சரி, அப்படி இடைத்தரகர் சாப்பிட்டு ஒரு கமிஷன் வண்டி முதலாளி எத்தன கோடிக்கு சொத்து வச்சிருக்கான்? அப்படி ஒரு பேச்சு இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுக்கு நமக்கு எதுவும் கிடையாது. அப்போ ஒரு பொருளுக்கு வந்து நம்ம வந்து யாரையாவது விமர்சனம் பண்ணணும்னு நெனச்சோம்னா, வியாபாரிகள கண்டபடியா பேசுவோம். மீடியேட்டர்ஸ் பேசுவோம். மீடியேட்டர்ஸ் இவங்கலாம் இல்லாட்டி அந்த பிசினஸே நடக்காது. ஒரு விவசாயினால அந்த பொருள் நேரடியா வீட்டுக்கு கொண்டு வந்து குடுக்குறதெல்லாம் நடைமுறையில சாத்தியமே இல்லாதது. ஏன்னா, அவனால விவசாயத்த பார்க்கவே முடியாது. தண்ணி பாய்ச்சணும், அவங்களுக்கு உற்பத்தி பொருள்ல நெறைய அவங்களுக்கு வேலை இருக்குது. அந்த வேலையில விட்டுட்டு வியாபாரியா வந்தானா, அவங்க வியாபாரியா மாறிட்டு வேற யார்ட்டயோ வாங்கி தான் விக்கணும். உழவர் சந்தைகள்ல நெறைய ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அப்படித்தான். நெறைய விவசாயிகள் வந்து முதல்ல பொருள் வச்சு பார்த்தாங்க. அப்புறம் அவங்களால சரியா தொழில் தொடங்க முடியல. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்க, அவங்களே வியாபாரி மாரி ஆயி மற்ற பக்கத்தில பக்கத்து விவசாயத்துக்கு வாங்கி, இங்க கொண்டு வந்து வியாபாரியா மாறி கன்வெர்ட் ஆயிடுறாங்க. ஸோ விவசாயங்கிறது பொய்யாகி போயிரும். விவசாயியால நேரடியா நுகர்வோருக்கு குடுக்கவோ, இல்ல அத மாடிஃபை பண்ண விக்கிறதுங்கிறதெல்லாம் நடைமுறையில ரொம்ப 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 ரிஸ்க்கு. யாரோ ஒரு சிலர் குடும்பத்தில கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அண்ணன், தம்பி ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இது சாத்தியம். அது சாத்தியம் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சாத்தியமா இருக்கும். பட் சாதாரண ஒரு சின்ன விவசாயிக்கு வந்து ஒரு பொருள வந்து வித்துட்டு, திருப்பி வந்து அந்த பொருளுக்கு மென்பொருள் வாங்கி மறுபடியும் போய் கடினமா வந்து மார்க்கெட்ல வேலை செய்றது, தோட்டத்தில வேலை செய்றதெல்லாம் இயலாத காரியம். நம்ம மெயினா வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தான். டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ள அளவுக்கு பயங்கர லாஸு. ஒரு உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, ஒரு வெங்காயம் வந்து மகாராஷ்டிரால கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அங்கேருந்து இங்க வர்றதுக்கு ரூ. 1,25,000 ஃப்ரைட் சார்ஜ் 1லேருந்து ரூ. 1,50,000 வந்துரும். 1 கிலோ வெங்காயத்து மேல சர்வசாதாரணமா ஃப்ரைட் சார்ஜஸ் 2 ரூ. 2லேருந்து ரூ. 3 வரைக்கும் வந்துரும்.
அப்போ அதுலயுமே யார் நம்ம மீட் அவுட் பண்ணுவாங்க? அங்க நீங்க வாங்கும்போது ரூ. 8க்கு வாங்குற வெங்காயம், இங்க வரும்போது ரூ. 20 ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஆனா நம்ம விளையிற இடத்துல இருக்கிற ரேட்ட வச்சுட்டு, இடையில வந்து இடைத்தரகர் சாப்பிடுறான், அவன் சாப்பிடுறான், இவன் சாப்பிடுறாங்கிறேன். அந்த இடைத்தரகருக்கு முன்னாடி எத்தன பேர் வேலைக்காரர் இருக்காங்க? எத்தன லோட்மேன்ஸ் இருக்காங்க? எத்தன டிரான்ஸ்போர்ட் இருக்குது? எத்தன டிரைவர்ஸ் இருக்காங்க? எத்தன ஃபேமிலிஸ் இருக்குது? எத்தன வியாபாரிகள் இருக்காங்க? வியாபாரிகள்ட்டருந்து மாறி, அப்புறம் தள்ளுவண்டியில வச்சு விக்கிற வரைக்கும் வந்து, எத்தன பேர் அது ஒரு பாலமா நமக்கு மெயின்டெயின் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, விவசாயிகள யாரையும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல. விவசாயிகள நம்ம குறை சொல்லல. மீடியேட்டர்கள குறை சொல்லி, வியாபாரிகள குறை சொல்லி, வியாபாரிலாம் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாரி மனநிலை இருக்குது. அந்த மனநிலைய மாத்திட்டு, உண்மைய நம்ம என்னன்னு பார்க்கணும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்.